வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்குறோம்னா, நம்ம 744FE ரொட்டேட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த 744 வீடியோ ரொட்டேட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ கேட்டிருந்தீங்க. அதனால் இப்போ தான் ஒரு சின்ன கிளிப்பாக எடுத்து போட முடிஞ்சது. வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். வண்டி ஓடிட்டுருக்கிற ஆர்பிஎம் லோ செகண்டு 1300 ஆர்பிஎங்க. இது மக்காச்சோளம் நடவுக்கு 5 கிலோவில் ஓட்டி போட்டி 9 கிலோவில் ஒரு சால் ஓட்டி இப்போ ரொட்டேட்டரில் ஒரு சால் ஓடிட்டுருக்குதுங்க. நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணாதாங்க அது இப்படி பாத்தி போட்டுன்றது இல்லைங்க, ட்ரிப் போட்டு ஊன்றது. அதனால் நல்லா பவுடர் ஆக்கி இது பண்ணோம்னா ஊன்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். வண்டி மீட்ரு இது ஏன் ஓடலன்னு கேட்பீங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் இதாகிடுச்சிங்க, ஃப்யூஸ் போயிடுச்சு, அதனால் மாற்றணும். அது இது 2 இது மாதிரி ஃபஸ்ட்டு அக்கண்ணா அந்த பக்கம் ஓட்டினாக்கன்னு அந்த பக்கம் ஓடிட்டு வந்ததுன்னா நான் அந்த பக்கம் ட்ரிப் இழுத்துட்டு பண்ணார். அதனால் நான் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அந்த பக்கம் பாதி விட்டுட்டு அந்த பக்கம் பாதி ஓட்டிகிட்ருக்குறேங்க. பாதி சென்ட்ரு பண்ணி ஓட்டிகிட்ருக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்துருக்குதுன்னு. 42 பிளேடு தாங்க கோமதி செயின் ட்ரைவ். நாங்கள் இது ரொட்டேட்டர் கியர் ட்ரைவை செயின் ட்ரைவை மாற்றணுங்க. பாருங்கள் செயின் ட்ரைவுக்கும் கியர் ட்ரைவுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். கியர்லேருந்து செயினுக்கு மாற்றினது. பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் கொடுத்துருக்குன்னு. செயின் ட்ரைவ் தாங்க பரவாயில்ல, என்ன பொறுத்த வரைக்கும் செயின் ட்ரைவ் பரவாயில்ல கியர் ட்ரைவோட. பாருங்கள் பெட்டு புதுசு போட்டதுங்க. பெட்டெல்லாம் கொஞ்சம் கிராக் ஆகிருந்தது. இப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணி புது பெட்டு போட்டு கியர் ட்ரைவை செயின் ட்ரைவாக மாற்றினதுங்க. அது இதுக்கு 4 வீல் கிரிப்பு ஆன் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு தேவையில்லைங்க. ரொட்டேட்டர் ஓட்டுறதுக்குலாம் தேவையில்லைங்க. ஏதோ 5 கிலோ ஓட்டுற மாதிரி இருந்ததுன்னா தேவை. 5 கிலோ போட்டுற மாதிரி இருந்தால் போட்டுக்கலாம். அதேமாரி 9 கிலோ ஓட்டுற மாதிரி இருந்தால் போட்டுக்கலாம். 9 கிலோக்கு தேவையில்லைங்க. ஸோ கொஞ்சம் நம்ம கொஞ்சம் நீட்டாக ஃபினிஷிங்லாம் வரணும்னா 4 வீல் ட்ரைவ் ஆன் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. மற்றபடி கேட்டிருந்தீங்க, வீடியோ கேட்டிருந்தீங்க, சின்ன நாள் முடிஞ்சது. இப்போ ஏன் அதிகம் வீடியோ வர்றது இல்லைன்னாங்க, வீடியோ எங்கேயும் இப்போ உழவும் இல்லை, மழையும் இல்லை. அதனால் வீடியோ எதுவும் இல்லை, எந்த ஒர்க்கும் இல்லை. அதனால் இப்போ ரொட்டேட்டர் வீடியோ மட்டும் ஒரு வீடியோ இருந்தது. அதுவும் நீங்கள் கேட்டனாலும் எடுத்து போட்டிருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரொட்டேட்டர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அவங்க சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ரொட்டேட்டர் வீடியோ ஃபுல் வீடியோ போடுங்கன்னு. ஃபுல் வீடியோ என்னால் எடுக்க முடியலைங்க, பாதி ஓட்டிகிட்டு இருக்கிறப்ப தான் இது எடுத்து போட முடியுது. ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் ஒரு நாள் இன்னொருத்தர் ஓட்ட வச்சு நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடுறேங்க. உங்களுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் கொடுத்துருக்குது. 42 பிளேடு. பேட்ரி பாக்ஸ் ஓப்பனாக இருக்குதுன்னு கேட்கலாம் நீங்கள். அது இதெல்லாம் கம்ப்ளைண்ட்டுங்க. இது வயக்காடுங்க. வயக்காடுனால கொஞ்சம் புழுதி அதிகம். மேட்டுக்காடு இன்னும் புழுதி வரும். இது வயக்காடு நல்லா மண்ணெல்லாம் காஞ்சி போனதுனால நல்லா புழுதி, ஒவ்வொரு புழுதிங்க. இதுக்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங் வந்திருக்கும். இது நான் டெப்த்து கொடுத்து ரொம்ப ஓட்டலைங்க. சும்மா ரொம்ப டெப்த்து கொடுத்து ஓட்டாமல், ரொம்ப மேலே தூக்கி ஓட்டாமல் நார்மலாக ஓட்டிகிட்டு இருக்குதுங்க, மீடியம் இதில். இதுக்கு இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்துருக்குதுன்ட்டு. இதில் நம்ம லோ ஃபஸ்ட்டு ஓட்டலாங்க, லோ செகண்டு ஓட்டலாம். நம்ம கட்டி உடையணும்னாங்க லோ ஃபஸ்ட்டில், இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டி 2-3 ஓட்டுற மாதிரி இருந்தால் லோ செகண்டு போட்டு ஓட்டலாங்க. அதே மாதிரிங்க டர்னிங் எடுத்துலாம் லைட்டாக பிரேக் அப்படியே வாட்டணும் திருப்பிக்கலாங்க. இதில் கொஞ்சம் ஏறி அதான் ஒரு பெரிய
ஃபுல்லாக ஓடிட்டு கடைசியாக சுற்றி வந்து இது வந்து காலையில் இன்னும் கொஞ்சம் ஒரு 7 மணி 6 மணி ஆகலாம் இந்த அளவுக்கு குளிக்க ஒரு 8 9 மணி வாக்க 10 மணி வாக்க கொஞ்சம் வெயில் வந்ததுக்கப்புறம் ஓட்டுனால குளிக்கும். தெரியும் அவ்வளோதான். இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.